கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 50வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விடுவிப்பேன் என்றால் காப்பேன், மீட்பேன் என்று பொருள். ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமானவராய் நம்மை விடுவிக்கிற உன்னத தேவனாக இருக்கிறார். 107வது சங்கீதம் 6வது வசனம். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அவனை விடுவித்தார் என்பதை நம்ம இந்த வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட ஆபத்தான சூழ்நிலைகள்ல நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உருக்கமாக இறங்கி மனதுருக்கத்தின் தேவனாக உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டுக்கு தப்புவித்து உங்களை பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையின் நன்மையானதை கட்டளையிடுவார். 91வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஆபத்தை சந்திக்கும் பொழுது கர்த்தரே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து, அதாவது தீங்கு அணுகாதபடிக்கு, தீமை அவனுடைய வாழ்க்கையில் அணுகாதபடிக்கு அவனை தப்புவித்து பாதுகாக்கிறார். இரண்டாவது பாருங்க, அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அதாவது ஒரு உயர்வை கட்டளையிட்டு அவனை கனப்படுத்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை தப்புவிக்கிற தேவனாக மாத்திரமல்ல, உங்களை உயர்த்துகிற தேவனாகவும் தீமைக்கும் தீங்குக்கும் உங்களை தப்புவித்து உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிட்டு உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே என்னை எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் மனிதர்கள் எழும்பினாலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆதரவளிக்கிறவராய் இருக்கிறார். அதாவது உங்களை பாதுகாக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் உங்களுக்கு முன்பாகவே 7 வழியாக சிதறுண்டு போடி போவார்கள் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகளும் மனிதர்களும் சூழ்ச்சிகளும் ஒரு வழியாய் வருகிறதாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் அதை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் சத்ருபானவனை தேடியும் உங்கள் வாழ்க்கையில் காணாதிருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆபத்து காலத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு அறியாததையும் உங்கள் சிந்தனைக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அதாவது ஆபத்திலிருந்து தப்புவித்து உங்களை மீட்டு கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 46வது சங்கீதம் 1வது வசனம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்ம எளிதில் நம்ம உடனடியாக அவரை தொடர்பு கொள்ளும் வண்ணமாக அனுகூலமான துணையானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய துணையுமானவராய் இருக்கிறார். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாத தேவனாக நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆதரவாக நமக்கு துணையாக இருந்து தீங்குக்கும் தீமைக்கும் நம்மை தப்புவித்து அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை கனப்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனங்களின்படி நம்முடைய ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு விடுதலை தருகிறார் என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். ஆதார வசனம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்காக ஜீவ ஆட்டுக்குட்டியாக ஜீவ பலியாக தம்மை தாமே சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நாம் நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்படுவதற்காகவே அவர் இவ்விதமாக தன்னுயிரை அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரே உங்களை பாதுகாத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க,
கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் அந்த சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார், அதாவது விடுதலை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சாபமே இல்லை. கர்த்தராகிய தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கும் வண்ணமாக நம்முடைய பாவ அடிமைத்தன கட்டுகளிலிருந்து, நுகங்களிலிருந்து, சாப வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு நித்திய விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 23 அதிகாரம் 5வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை சபிப்பதற்காக ஒரு ராஜாவால் அனுப்பப்படுகிறான். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தபடியினால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருந்தபடியினால் கர்த்தராகிய தேவன் அதற்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் இவ்விதமாக சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், அதாவது விளையாமிட்ட சாபம் கூட அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க தப்பே செய்யாம உங்கள் வாழ்க்கையில பலர் உங்களை சபித்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக பல அநியாயமான காரியங்களை கூட அவங்க சொல்லி உங்களுக்கு தீமையானதை செய்து கொண்டிருக்கலாம், அவதூறு பரப்பலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லவே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள், உங்கள் குடும்ப நபர்கள், உங்களுக்கு நெருங்கின நண்பர்கள், உங்களுக்கு பிரியமானவர்களிட்ட சாபத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால், அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தினபடியினால் உங்கள் பாவங்கள், உங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 3வது, கோபத்திலிருந்து விடுதலை. ஆதார வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 8வது வசனம், அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சில வேளையில் செய்கிற பாவங்கள் நிமித்தமாக கர்த்தருக்கு நம் மீது கோபம் மூழ்கிறது. ஆனாலும் கர்த்தர் விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது மறைத்தேன். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யும் பொழுது அவர் அவருடைய முகத்தை நமக்கு காண்பிக்காதவாறு இமை பொழுது நமக்கு மறைக்கிறார். ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் நம்மை அவர் மீட்டுக் கொள்கிறார், காத்துக்கொள்கிறார். 2வது பகுதியை பாருங்க, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய என் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக, தீமைக்கும் தீங்குக்கும் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்ருவின் கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, சிங்க கெபியிலும் அக்னி சூளையிலும் நாம் தவித்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை காத்துக்கொள்கிறவர். சிங்கங்களின் வாய்களை அவர் அடைக்கிறவர். அது மாத்திரமல்ல, நீ சூளையில் நாம் போடப்பட்டாலும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய முடி கூட கருகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, அவர் நித்திய கிருபையுடன் நமக்காக இறங்கி நம்மை மீட்டுக் கொள்கிறார் என்பதை நம்ம இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கோபத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையும் உத்தமமாய் இருக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது இமை பொழுது கர்த்தருடைய முகம் அவனுக்கு மறைக்கப்படுகிறது. அது நிமித்தமாகவே அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை அவன் இழந்து போகிறான், நன்மைகளை இழந்து போகிறான், சமாதானத்தை இழந்து போகிறான். கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கூட அவன் இழந்து போகிறான். ஆனாலும் பிரியமானவர்களே, அவருடைய நித்திய கிருபையினால், உருக்கமான இரக்கத்தினாலும் அவர் அவனை மீட்டுக் கொள்ளத்தக்க அவனுக்காக உருக்கமாக இறங்குகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் ஜாக்கிரதையுடையவர்களாய் எச்சரிக்கையோடு நீங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 78வது சங்கீதம் 38வது வசனம், அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உக்கிரமும் ஒரு மனிதனுக்கு விரோதமாக வராதபடிக்கு அவர் அநேக தரம் கோபத்தை விலக்கிவிட்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம இம்மட்டும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துது அவருடைய நித்திய கிருபையினால் மாத்திரமே. அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே நம்மை அவர் பாதுகாத்து மீட்டெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்கள் குற்றங்கள் குறைவுகளை கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கையிடுங்க. உங்களால் மீண்டு வர முடியாத பாவங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்க. சிலர் பாவ அடிமைத்தனத்துல இருப்பீங்க, அந்த பாவ அடிமைத்தனத்தை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக நீங்க அதிகமாக பிரயாசத்தோடு ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார். 85வது சங்கீதம் 1வது வசனம், உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உக்கிரம் என்றால் கர்த்தருடைய கோபம், எல்லாவற்றையும் அவர் அடக்கி கொண்டு உம்முடைய கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். அதாவது ஜனங்களுக்காக கர்த்தர் மனம் இறங்கி அந்த கோபத்தை விட்டு அவர்களை நோக்கி திரும்புகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராகவும் இருக்கிறார். அவருடைய உருக்கமான இரக்கத்தினால் நமக்காக இறங்கி அவர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடவாதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். கடைசியாக செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனம், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 4 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, நாம் கர்த்தரை தேட வேண்டும். 2வது, நீதியை தேட வேண்டும். நீதி என்றால் உண்மை. நாம் எதை செய்தாலும் உண்மையோடு கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 3வது, மனத்தாழ்மையை தேடுங்கள். அதாவது மிகவும் தாழ்மையோடு இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். வேதம் எப்படியாக சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். அது மாத்திரமல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களை, கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களை முற்றும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு கிருபை நிறைந்தவராய் உங்களுக்கான கிருபையை கட்டளையிடுகிறார். கிருபை என்றால் இலவச ஈவாக தகுதி இல்லாத ஒருவனுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. இன்றைக்கு பிரியமானவர்களை, நீங்கள் தாழ்மையோடு காணப்படும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 4வது காரியம் என்னவென்றால், ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம கர்த்தரை தேடி உண்மை உள்ளவர்களாய் நடந்து மனத்தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது தீங்கு நாளில், கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுகிறோம். அதாவது இந்த உலகத்தில் வருகிற தீமைக்கும் தீங்குக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்து அந்த கோபத்தின் நாட்களிலே அவர் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நம்மை விடுவித்து காத்து கொள்கிற உன்னத தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தில் பாதுகாக்கிறார், சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், மீட்டுக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, கோபத்திற்கு மறைத்து நம்மை பாதுகாக்கிறார், கோபத்திற்கு விலக்கி மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இமைப்பொழுது அவர் நம்மை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கத்தினால் அவர் மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்கிறார், காத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சொல்லப்பட்ட காரியத்தின்படி ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிப்பார். சாபத்திலிருந்து அவர் உங்களை விடுவித்தபடியினால் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையும் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடைசியாக, கோபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்க தகப்பனே. ஆபத்து காலத்தில் அப்பா, நீரே எங்களுக்கு அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன், இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தேவையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தகப்பனே, அவங்கள் மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி ஆமென்றும் ஆமீன் என்றும் நிறைவேற்றி கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நேரான வழியில் நடத்துங்க, நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. எல்லா பாவ அடிமைத்தன கட்டுகளிலிருந்து, நுகங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்பா நீர் விடுதலை கட்டளையிட்டு தகப்பனே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் திறக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட முடியாதே தகப்பனே. வனத்தின் பல கனிகளை திறந்து உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா இடம் கொள்ளா போக மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அப்பா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே தகப்பனே. உடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நன்மையினால் நீர் எங்களை அலங்கரித்து திருப்தியாக்குகிற தேவன் தகப்பனே. இந்த நாளுக்குரிய கிருபைகளை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா பாவ கட்டுகள் சாப கட்டுகளில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. உடைய கோபத்திற்கு நீங்களாக்கி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நடக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உடைய உருக்கமான இரக்கத்தினால் அப்பா மீண்டும் உடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஏற்றுக்கொண்டீர், மீட்டெடுத்தீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எண்ணற்ற அப்பா குறைவுகள் எங்கள் வாழ்க்கையில காணப்பட்டாலும் கர்த்தராகிய தேவன் நிறைவான தேவனாக எங்கள் வாழ்க்கையில் அப்பா கடந்து வந்து எங்கள் குறைவுகளை எல்லாம் எங்களை விட்டு நீக்க போகிற கிருபைகளுக்காக இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா எல்லா குறைவுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையில் அப்பா நீர் நிறைவாக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள் ஒரு வீசை ஒப்பு கொடுத்து அப்பா பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரித்து அவர்கள் நீதிமானாய் நடந்ததை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா எக்ஸாம் எழுதி கொண்டு அப்பா வாழ்க்கையில வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆயத்தத்தோடு எக்ஸாமுக்காக ஆண்டவரே வேலைக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீடிய ஆயுளையும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க தகப்பனே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நீர் அனுகூலமான துணையுமானவராய் ஆபத்து காலத்தில் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீரே அப்பா பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீரே பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினுடைய சமூகத்திலிருந்து வருகிறது என்று அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா நன்மையான ஈவை அப்பா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. எல்லா பலவீனங்களும் இப்பொழுதே நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா வலி வேதனைகள் மாறுவதாக தகப்பனே. வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. அதிசயத்தின் தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் நன்மையை கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீ மீட்டெடுத்து காத்துக்கொள்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த சிறையிருப்பில் வாடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கடந்த சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே ஒரு ரூபாய் கடன் இல்லாதபடி அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற்றுங்க தகப்பனே. இலவசமாக பிறருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா வெக்கப்பட்டு துக்கப்பட்டு நின்ற காலங்கள் எல்லாத்திற்கு தக்கதாக ரெட்டிப்பான மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா உங்க வாழ்க்கையை ஃபியூச்சரை எல்லாம் கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீரே மேன்மையை கட்டளையிட்டு உயர்த்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வேலையை தேடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஏற்ற இடத்துல குறித்த காலத்துல உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுங்க. ஒரு மனப்பாட்டின் ஆவிகளை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நீர் ஜீவனுள்ள தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையானதை கட்டளையிட்டு அப்பா குடும்பங்கள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்பா இடிந்து போன அலங்கங்களை மீண்டும் கட்டி எழுப்புகிற
தேவன் நீர் ஆண்டவரே. இடிந்து போன தகப்பனே, குடும்ப வாழ்க்கைகளை இயேசுவின் நாமத்தினால் நீரே கட்டி எழுப்ப போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, அவர்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஏற்ற வேளையில பிள்ளைகள் தலையை உயர்த்துங்கப்பா. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையானதை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீராமென்று மாமன் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் தகப்பனே, வலது இடதுபுறம் பிள்ளைகள் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு நித்திய பரிசுத்த வழியில நீரே நடத்தி பிள்ளைகளை பாதுகாத்து நீரே வழிநடத்தி செல்லும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. உடைய கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாதை உன் கூடாரத்தில் அணுகாது என்று சொன்னீங்கப்பா. கொடிய நோய்கள் கொள்ளை நோய்கள் ஒன்றும் பிள்ளைகளை அப்பா அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நன்மையும் கிருபையும் அப்பா பிள்ளைகள் வாழ்கிற ஒவ்வொரு காலங்களிலும் பிள்ளைகளை சூழ்ந்து ஆண்டவரே அப்பா சுகித்து வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. புது புது ஆசீர்வாதத்தையும் அப்பா நன்மையினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. அப்பா, நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அப்பா மரத்தை போல அப்பா பிள்ளைகள் வாழத்தக்க இயேசுவின் நாமத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேலையில குறித்த காலத்துல பிள்ளைகளுக்கு ஏற்ற விழா எலும்பையும் குணசாலியான புத்தியுள்ள ஸ்திரீயை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளை இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீயும் புத்தியுள்ள மகனையும் கட்டளையிட்டு பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவனாக அதிசயத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்கப்பா. நீரை மெய்யான விடுதலை தருகிற தேவனப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யான நித்திய விடுதலையை, நிரந்தரமான விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகளை காத்துக்கொண்டு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. வழி நடத்துங்கப்பா. உடைய கருத்துக்குள் வைத்து நீர் பாதுகாக்கிற தேவன். உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கிறீங்க தகப்பனே. அப்பா, அந்த வசனத்தின்படி பிள்ளைகளுடைய கருத்துக்குள் வைத்து நீதியின் பாதையில் நடத்தி எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி நீரே பாதுகாத்து வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாக்கட்டும் தகப்பனே. இந்த நாள் இனிய நாளாக பிள்ளைகளுக்கு மாறட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி மெய்யான தேவனாக உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.